கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தெய்வச்சனமே, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குறுதி 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. தேவச்சனமே, கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த வார்த்தையானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு முக்கியமாக சொல்லப்பட்டது. 15:1ஆம் வசனத்தில் நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே. இங்கு ஆசாவுக்கும் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆவி அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் கொடுத்த வாக்குறுதிகள் அப்படின்னா, தேவ ஆவியானவர் இதை பேசினார். தேவ ஆவியானவர் இந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுத்தார். சிச்சுவேஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? நீங்கள் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் வரையில் 3, 4, 5, 6 வசனங்களில் வாசிக்கும் பொழுது அன்றைக்கு இருந்த மக்களின் நிலையை அந்த இடத்துல விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, என்ன மாதிரி ஒரு நெருக்கடியில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பது இந்த 4 வசனங்களிலே விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிப்போம். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலங்களே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். நீங்களோ உங்கள் கைகளை இங்க 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மக்களுடைய நிலை அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில எப்படி இருந்துச்சு. ஆசா ராஜாவானதுக்கு பிறகு, இந்த ஆசா யார் சந்ததியில் வர்றாருன்னா, சாலமோனுடைய சந்ததியில் வரக்கூடிய ஒரு ராஜாவாக இருக்கிறார். இவருடைய காலங்களில் நீங்கள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இவருடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையாக இருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதுமாய் செய்தான். அருமையான தேவச்சனமே, 10 வருஷம் அவனுடைய ஆட்சியில் ரொம்ப அமெரிக்க சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை, ரொம்ப சந்தோஷமாக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த சந்தோஷமாக வாழ்ந்த காலங்களில் மக்கள் எதை மறந்துட்டாங்க? இந்த சந்தோஷத்தை கொடுத்தது கர்த்தர் தான், இந்த அமெரிக்கையை கொடுத்தது கர்த்தர் தான், எங்களை இளைப்பாற பண்ணினவர் கர்த்தர் தான், இப்போ எங்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறவரும் கர்த்தர் தான் என்பதை மறந்து வசனம் இங்கே 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அப்போ மக்களுடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவ ஜனமே, இஸ்ரவேலுக்குள்ளே சமாதானத்தை தேவன் கொடுத்த பொழுது அந்த சமாதானத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க? மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. வேத வசனத்துக்கு செவி கொடாதபடிக்கு அங்கு இஸ்ரவேலுக்கு கொடுத்த பிரமாணமே என்னென்னா, ஆசாரியன் எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கணும், எப்பொழுதும் வேத வசனம் போதிக்கப்படணும். இது சாலமோன் தாவீது காலத்தில் சாலமோன் காலத்துலலாம் நிர்ணயித்து வந்தாங்க. அதுக்குள்ளே பின்னாடி வந்த ஊழியக்காரர்களும் அதை
ராஜாக்களும் அதை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது தொடர்ந்து தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆராதனை நடந்துகிட்டே இருக்கணும். ஆனால் இந்த 10 வருஷம் இவங்க அமெரிக்கா இருந்தாங்க பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக லைஃப் போகுது, உபத்திரவமே இல்லை, நல்லா இருக்கும்னு தெரிஞ்ச உடனே இவங்க எதை மறந்துட்டாங்க? வேதத்தை மறந்துட்டாங்க, ஆசாரிய ஊழியத்தை மறந்துட்டாங்க, தேவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை விட்டுட்டாங்க. இதையெல்லாம் விட்டு அவங்க தன் சுயம் போன போக்கில் தான் விரும்பின காரியங்களை செய்ய நினைத்த பொழுது தான் அங்கு தேவனுடைய ஆவியானவர் அசரியாவின் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை இந்த ஆசா ராஜாவுக்கு கொண்டு வருகிறார். அருமையான தேவச்சனமே, ஆசா ராஜாவுக்கு தேவனுடைய ஆவியான பேசும்போது அந்த சுச்சுவேஷன் எப்படி, இத்தனை காலம் 10 வருஷம் அமெரிக்கையா இருந்த வாழ்க்கை வேதத்தை இவங்கள் மறந்த பொழுது எப்படி மாறிடுச்சு? அங்க வாசிங்க, 5ஆம் வசனத்தை சொல்லுது, அவங்க என்ன பண்ணாங்களா, அக்காலத்துல வெளியே போறவங்க உள்ள வரவங்க எல்லாருக்கும் என்ன இருந்துச்சு? சமாதானம் இல்லை. முதல் சமாதானம் குலைஞ்சிச்சு. வேதத்தை மறந்தா முதல்ல என்ன ஆயிரும்? சமாதானம் குலைஞ்சு போகும். நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ வேதம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்களும் நானும் மனதில் வைக்க வேண்டும். இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது உள்ளே போகிறவனுக்கும் சமாதானம் இல்லை, வெளியே வரவனுக்கும் சமாதானம். அப்படின்னா என்ன? பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, ஏதோ தொழில் பண்ண போகிறாங்க, போன காரியம் எதுவுமே சித்திக்கலை. உள்ளே வரவன் வெறுங்கையோட வரான், வெளியில் போகிறவனும் நிம்மதியாக வியாபாரம் பண்ண போக முடியல. அவங்க எந்த காரியம் எடுத்தாலும் சிறப்பாக அவங்களுக்கு நடக்கலை. சந்தோஷம் உண்டாகிற காரியமே அவங்க வாழ்க்கையில் நடக்கலை. குடும்பங்களில் பொருளாதாரம் குறைஞ்சாவே என்ன வந்துடும்? பொருளாதாரம் குறைஞ்சா என்னங்க வரும்? சமாதானம். தானாகவே சமாதான குலைச்சல் வந்துடும். பொருளாதாரத்தில் அதிகமாக இருக்கும்போது சமாதானம் இருக்கும் ஓரளவுக்கு. ஆனால் எங்கே பொருளாதாரத்தில் வீக்கம் வருதோ அங்கே என்ன வந்துடும்? சமாதான குலைச்சல் வந்துடும். அந்த நிலையில் தான் அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே சண்டை, போராட்டம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக, உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள உள்நாட்டு குழப்பம். வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து பிரச்சனை கொடுக்கல, அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை, கசப்பு, விரோதம், வைராக்கியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாய் பேசிக்கொள்ளுதல், ஒருத்தருக்கு ஒருவர் விரோதமாய் ஒருத்தர் செயல்படுதல். ஊருக்குள்ளேயே சமாதானம் இல்லை, அவங்க வாழ்கிற தேசத்துக்குள்ளேயே சமாதானம் இல்லை. மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலைமையில் அமளி உண்டாயிட்டு இருந்ததுன்னா எப்படி? எங்கே என்ன நடக்குதுன்னு தெரில. இந்த பக்கம் திரும்பினா ஒருத்தன் வெட்டிட்டான்றான், அந்த பக்கம் திரும்பினா ஒருத்தன் குத்திட்டான்றான், ஒருத்தன் சண்டை போட்டுருக்கான்றான், ஒருத்தத்தில் அவங்க இப்படி ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, ஏதோ சம்திங் நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நமக்கு நடக்குதில்ல, அது போல தான். ஜாதியும் பட்டணமும் நொறுக்கினது. வெளியிலேருந்து ஆள் வரலாங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஆள் வந்து இவங்களை வேதனைப்படுத்துவாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்துட்டுருக்குது? அவங்களுக்குள்ளே போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. ஜாதிகளுக்குள்ள சண்டை, பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். அல்லேலூயா. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சாங்க? ஏன் இந்த கலக்கம்? அருமையான தேவச்சனமே, நீங்கள் யோபோட புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும். போதுமா? இங்கே முதல் காரியம், நாம் தேவனை மறக்கிறது நிமித்தமாய், அவருடைய சத்தியத்தை கைவிடுகிறது நிமித்தமாய் நமக்கு உபத்திரவங்கள் எழும்புகிறது. 2வது காரியம், பிசாசானவன் தேவனை ஏவுகிறானோ. நீங்கள் அவங்கள சும்மா கொஞ்ச நேரம் கைவிடுங்க, அவங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன்,
அவங்க உத்தமம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன், அவங்க எவ்வளோ உமக்கு பயந்து வாழ்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன், உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்கன்றத நான் சோதித்து பார்க்குறேன் என்று சொல்லி பிசாசான ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாவம் நல்லா தான் ஜெபம் பண்ணுறவங்களா இருப்பாங்க, அவங்க கர்த்தருக்கு பயந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மள அநேகருக்கு அப்படி ஒரு காரியம் கூட இருக்கும். நான் உண்மையாக தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், தேவனுக்கு பயந்து தானே ஜீவிக்கிறேன், சத்தியத்தை தானே பிடிச்சிட்டு நடக்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு இவ்வளோ உபத்திரவம், எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள்? சாத்தான் தேவனை ஏவி உபத்திரவத்தை என்ன பண்ணுறானா, உண்டாக்குகிறான். தேவன் உபத்திரவத்தை கொடுக்கிறவர் அல்ல. இதை நீங்கள் மனசில் ஆழமாக புரிஞ்சுக்கணும். ஆனால் அவருக்கு ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு? என்னங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு? யோபோட வாழ்க்கையில் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். இவன் எவ்வளோ என் மேலே நம்பிக்கையாக இருக்கான், என் மேலே உண்மையான அன்போடு இருக்கிறானா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டு அவன் விலகி போகாமல் இருக்கிறானா, அதை தெரிஞ்சுக்கணுன்னு அவருக்கு ஆசையாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒரு சிலர் மேலே அவர் அப்படிப்பட்ட ஆசை கொண்டு தான் உபத்திரவத்துக்கு அனுமதிக்கிறார், அனுமதி தான் கொடுக்கிறார். அவர் உபத்திரவத்தை கொடுக்கிறவர் அல்ல. எப்படி இருந்தாலும் நாம் நம்முடைய சுயத்தினால தேவனை விட்டு விலகினாலும், பிசாசு நமக்கு சோதனைகளை கொடுக்க தேவனை ஏவினாலும், உபத்திரவன்றது ஒன்று வந்துருச்சு இல்லையா, போராட்டம் என்பது நமக்கு ஒன்று வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த போராட்டத்தில் நீ எப்படி இரு, நீ எப்படி இரு. வாக்குதத்தை சொல்கிறாரு, நீ எப்படி இரு, திடன்கொள், திடன்கொள். சரி, நீ பாவம் செய்ததுனால, என்னை விட்டு தூரம் போனதுனால, நீ வேதத்தை மறந்ததுனால, சத்தியத்தை கடைபிடிக்காததுனால ஒரு சில உபத்திரவங்களுக்கு உண்டாயிருந்தாலும் பரவாயில்ல. இல்லை பிசாசு என்னிடத்தில் உன்னை குறித்து சோதிக்கும்படியாக அனுமதி பெற்று உனக்கு வேதனை கொடுத்து கொண்டதாலும் பரவாயில்ல. எப்படிப்பட்ட காரியமானாலும் நீ எப்படி இரு, திடன்கொள், திடன்கொள், தைரியமாயிரு. ஆங்கில வேதாமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அண்ட் கரேஜ், திடன்கொள் அப்படின்ற வார்த்தைக்கு ஸ்ட்ராங், உறுதியாக நில்லு, நிலையாக இரு, கரேஜ், தைரியமாக இரு. அருமையான தேவச்சனவை யோவான் 16:3 ஆண்டு சில உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சத்தியம் தெளிவாக சொல்லுது, உபத்திரவம் உங்களுக்கு உண்டு. கடைசி வரலும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ உபத்திரவம் என்பது இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற நாள் மட்டும் ஏதோ ஒரு ஒன்று நீங்களாக வர வச்சுக்கிறது, இல்லை பிசாசானவன் உங்களை சோதிக்கும்படியா கொடுக்குற உபத்திரவம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று உங்களை அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த மாதமும் அப்படி விதமான பலவிதமான சோதனைகள் உங்களுக்கு வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். வரோன்னு அறிக்கையிடலை, வரலாம். ஆனால் எப்படி ஆனாலும், எந்த நிலை ஆனாலும், வீட்டுக்குள்ளேயே போராட்டம், பிரச்சனை, சமாதான குலைச்சல், அமைதி இல்லை, சமாதானம் போயிடுச்சு, தேவைகளில் திருப்தி இல்லை, மனமடிவாகிறோம், இப்படி என்ன நடந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், தைரியமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். ஏன்னா ஆண்டு சொல்கிறாரு, இந்த தைரியமாக இரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, உன் கைகளை நெகிழ விடாது, உன் கைகளை நெகிழ விடாது. அருமையான தேவஜனமே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் போராட்டம் நடந்தபோது மோசே மலை மேலே போய் என்ன பண்ணுறாரு, கையை உயர்த்தி நிற்கிறார், 2 கைகளை விரித்து நிற்கிறார். அப்போது ஒரு கை உயர்த்தப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிக்கிறாங்க. அது தாழ போகும்போது இஸ்ரவேல் ஜனங்க தோத்து போகிறாங்க. இதை கவனித்து கொண்டிருந்த காலேபு யோசுவாவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கல்லை கொண்டு வந்து வச்சு அது மேலே அவர் உட்கார வச்சு 2 கைகளையும் தாங்கி பிடிக்கும்படி செய்கிறாங்க. ஏன்னா கைகள் நெகிழ்ந்து போனால் என்ன உண்டாகுது, தோல்வி உண்டாகுது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய கைகள் தோய்ந்து போகுமானால், நம்முடைய செயல்களில் நம்ம பின்வாங்குவோமானால் அதில் என்ன உண்டாகும், தோல்வி உண்டாகும். இந்த தோல்வியை நம்ம சந்திக்காதபடி தைரியமாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது. சும்மா நான் கர்த்தரோட இருக்கிறேங்க அப்படின்னு வாயில் சொல்லிக்கிறது இல்லை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு. அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு எப்படி இந்த ஆசா ராஜா எப்படியெல்லாம் தேவனுக்குள்ளே
தன்னை தைரியப்படுத்தினான், திடப்படுத்தினான் என்பதை குறித்து நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் எப்படியா நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட போகுது என்பதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அருமையான தேவச்சனமே, இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தைரியமாக இருனா. இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் சோதனைகள் வரும்போது என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போகிறோம், ஜெபம் பண்ணுறதில்ல, பைபிள் வாசிக்கிறதில்ல, ஊழியத்துக்கு போகிறதுக்கு என்ன ஊழியம் செஞ்சால் என்ன வரப்போகுது, என்ன பைபிள் படித்து என்ன வரப்போகுது, என்ன ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு சோர்வை நமக்குள்ளே வருவதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அனுமதிக்கிறோம். இப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த காரியத்தை என்ன பண்ணாத, அனுமதிக்காத, தைரியமா இரு, நீ தைரியமா இரு, திடன்கள், பயப்படாத. உலகத்தில் உனக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஜெயித்த தேவன் உன்னோட இருக்கிறேன். உனக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம், மற்றவங்களுக்கு இங்கே யாருக்குமே ஒருத்தருக்கு வர உபத்திரவம் மாதிரி இன்னொருத்தருக்கு கிடையாது. அவரவர் தாங்கத்தக்க அளவில் அதை ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்கணும். எந்த உபத்திரவமானாலும் அதை நீங்கள் தாங்குவீன்னு அவருக்கு தெரியும். மனுஷன் படக்கூடிய உபத்திரவமே அல்லாமல் வேறொரு உபத்திரவத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதே இல்லையா? இதில் எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது? மனுஷனுக்கு வர்றதாங்க உங்களுக்கு எனக்கு வந்து, எந்த மனுஷனுக்கும் என்ன மாதிரி கிடையாது அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களை விட படுறவங்க ஏராளமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களை விட உபத்திரவப்பட்டவங்க ஏராளமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி 2 கை இல்லாமல் 2 கால் இல்லாமல் வெறும் முண்டத்தையும் தலையும் வச்சுக்கிட்டு மனுஷன் வாழ்கிறான். அவர் போய் லட்சமான மக்கள் மத்தியில் பேசுகிறார். அவர் போய் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறார், கை கால் நல்லாகிறவனுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, 2 கையும் காலும் நல்லா இருக்கிற நமக்கே ஒரு வேலை செய்ய எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் கையும் காலம் இல்லாமல் வெறும் முண்டத்தை வச்சுட்டு எப்படி தான் அவங்க வேலை செய்கிறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க யோசிச்சு பாருங்கள். அவர் குடும்பம் நடத்துகிறார், வேறு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசுகிறார். அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு உபத்திரவத்தின் மத்தியில் உறுதியாக நிற்கிறதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். சோர்ந்து போகக்கூடாது. உங்களுக்குள்ளே தாவீது தனக்கு வந்த எல்லா உபத்திரவத்திலையும் தன்னைத்தானே தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டான் வேதம் சொல்லுது. திடப்படுத்தி கொண்டான். தன்னைத்தானே எப்படி திடப்படுத்தி கொண்டான்? அவன் சொல்கிறான், நான் வசனத்தை வாசிக்கையில் எனக்குள்ளே அனல் மூண்டது. அப்போ நமக்கு தைரியம் கொடுக்கறது எது தாங்க? வசனம். இங்கே மக்கள் திடனற்று போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வசனம் இல்லை, அவங்க வாழ்க்கையில் வேதம் இல்லை, சத்தியத்துக்கு கடைபிடிச்சு வாழ்கிற நிலையான வாழ்க்கை இல்லை. அந்த நிலையில தான் திடனற்று போகிறார்கள். தெய்வ ஆவியான சொல்ல, திடமாக எழும்புங்க, திரும்ப எழும்புங்க, எழுந்துருங்க. நீதிமான் விழுந்தாலும் எழும்பணும், விழுந்த இடத்துலையே கிடக்கிறது இல்லை. ஐயோ இந்த மாதம் ஃபுல்லாக நான் சரியாக பைபிள் வாசிக்கல, சரியாக ஜெபம் பண்ணல, அதையே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. பரவாயில்ல, இன்னைக்கு வரல நீங்கள் அதை செய்யாட்டாலும் பரவாயில்ல, இதுவரையில் நீங்கள் அதை ப்ராப்பராக செய்யாட்டாலும் பரவாயில்ல. இன்னைக்கு இப்போ ரைட் நவ், இந்த நிமிஷம், இதே ரட்சண்ய நாள், இன்றைக்கு மனம் திரும்பி அவரை தேடுங்க. அவரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேடினால் வெளிப்படுவார். நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படும். ஏன்னா நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணின சந்ததி. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் அவர் வர்றதுக்கு ரெடியாக இருக்கார். நீங்கள் தேடுறது தான் பாக்கி. அல்லேலூயா. நீங்கள் கூப்பிடும்பொழுது அவர் செவி கொடுப்பார். தட்டுங்க, ஏன்னா அவர் சொல்லிட்டார் இல்லையா, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அவர் வாக்கு சொல்லி இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு பண்ணினது நிமித்தமாய் நம்மோடு கூட அவர் செய்த உடன்படிக்கை அவர் நினைத்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மளை தெரிந்து கொண்டது நிமித்தமாய் தேவன் நம்மை கைவிடாதபடி நம்மை சூழ்ந்து நிற்கிறார். இன்னைக்கு நாம் அவரை விட்டு விலகி போயிருந்தா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? திரும்பி வரணும். நம்முடைய ஜெப வாழ்க்கையை நம்ம உறுதிப்படுத்தணும். தேவனோடு நிற்கிற வாழ்க்கையில் நிலை கொள்ளணும். தைரியமாக எழும்பி செயல்படும். அதுக்கு எத்தனை தடைகள், எத்தனை உங்கள் சொந்த சரீர தடையாக வரலாம், உங்கள் சொந்த வீட்டார் தடையாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற வேலை அதுக்கு தடையாக இருக்கலாம். எத்தனை காரியம் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து நான் தேவனோடு உறவாடுவது எனக்கு முதன்மையானது, நான் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு முதன்மையானது என்பதை நீங்கள் எப்போ உங்கள் இருதயத்தை திருப்புறீங்களோ அப்போ ஆண்டவர் செய்கைக்கு தக்க பலன் நான் உனக்கு கொடுத்துருவேன். நீ வந்து பாரு என் பாதத்தில், நீ என் கூட இரு. இந்த சுச்சுவேஷன் நான் சொல்கிறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு, என்னோடய போதனைகள் எனக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் வாழ்க்கையில் செயல்பாடுன்னு வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள் வரும்.
அதை செயல்படுத்த வரும்பொழுது அது ரொம்ப கடினமானது தான், எனக்கும் சேர்த்து தான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை குறித்தே நான் யோசிக்கிறேன். இது எப்படி முடியும், இந்த சூழ்நிலை நம்ம எப்படி மேற்கொண்டு வர்றது, இந்த காரியம் எப்படிலாம் எப்படி மாறப்போகுது, என்ன நடக்க போகுது. அப்போ தான் ஆவியானவர் தெளிவாக பேசுகிறாரு. திடன் கொள், உன் கைகளை நெகிழ விடாத. நெகிழ விட்டுட்டா என்ன வந்துடும், நெகிழ விட்டா என்ன வந்துடும், மோசேக்கு சொன்னதான் தோல்வி வந்துடும். நெகிழ விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் பலமாக உங்கள் கரங்களை உயர்த்தணும். நம்மளோட டெடிக்கேஷன் முடியலன்னும் போது, மோசே தன்னால் முடியல, கை தானாகவே ஆட்டோமேட்டிக்காக தோஞ்சி போகுது. எத்தனை மணி நேரம், காலையிலேருந்து சாயங்காலம் வேலை கை உயர்த்தி நிற்கிறாரு. மனுஷன் தானே ஆகணும், சோறு வரதான் செய்யுது. ஆனால் உடனே அவருக்கு சப்போர்ட் ஆட்கள் என்ன பண்ணுறாரு, கூட்டுக்கிறார். 2 பக்கம் கையை பிடிச்சி நிற்கிறாங்க. அல்லேலூயா. கடைசி இஸ்ரவேல் ஜெயிக்கிறவரில் அவர் கையை நெகிழ விட அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? நீ கை உயர்த்தி பாருங்கள். கொஞ்ச நேரம் வீட்டில் போயிட்டு முட்டிக்கால் போட்டு கையை உட்காந்துக்கிட்டு கூட நீங்கள் கையை மேலே உயர்த்தி நிற்க வச்சு பாருங்கள். அது எவ்வளோ ஸ்ட்ரெயின், எவ்வளோ கஷ்டம். அந்த நெகிழ விடாமல் இருத்தல், பாடு, கஷ்டம், போராட்டம் வரும்போது சகிச்சு வாழ்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சகிப்புத்தன்மை மக்களுக்குள்ளே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. கிறிஸ்தவ மக்களுக்குள்ளே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. சகிப்புத்தன்மை இருந்தால் மன்னிக்கிற தன்மை வந்துடும், ஏற்றுக்கொள்கிற தன்மை வந்துடும், விட்டு கொடுக்குற தன்மை வந்துடும், எல்லாமே வந்துடும். ஆனால் இன்றைக்கி சகிப்புத்தன்மை இல்லாதனால முதல் கடவுளையே எதிர்த்து நிற்கிது, 2வது மனுஷனெல்லாம் எதிர்த்து நிற்கிது. குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சகிப்புத்தன்மை இல்லாதனால முதல்ல எங்கே எதிர்ப்பை காட்டுறோம், தேவனையே முறுமுறுக்க தைரியம் வருது. போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதனால யாரை முதல்ல முறுமுறுக்கிறோம், ஏன் கர்த்தர் எங்களை பார்க்க மாட்டேங்கிறார், கர்த்தர் ஏன் எங்களை இப்படி வச்சிருக்கிறார், தேவனே எங்களுக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கே எங்களுக்கு பிடிக்கல. என்ன நம்ம கடவுளோட எவ்வளோ பெரிய ஆள் பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னு யோசிக்கிறோம். அவர் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய கிரியைகள் எவ்வளோ பயங்கரமானது, அதை எவ்வளோ ஈஸியாக ஒரே வார்த்தையில் அவர் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறோம் பார்த்துக்கோங்க. அப்போ நாமேனும் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் மாதிரி, நாமேனும் அவரை விட பெரிய ஞானமான மாதிரி, நாமேனும் எல்லாத்துலேயும் பயங்கரமான காரியங்களை செய்கிற மாதிரி அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறோம் ஒரே வார்த்தையில். எனக்கு பிடிக்கலங்க ஆலயத்துக்கு வர்றதுக்கு, எனக்கு சரியா இல்லைங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமை தேவச்சனமே, உங்களுக்கு எவ்விதமான போராட்டங்கள் எழும்பும் பொழுதும் நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடக்கூடாது. நெகிழ விடாது இருக்கிறதுனா, தெய்வ சமூகத்தில் மோசே பாறாங்கல் மேலே உட்கார்ந்தார்னா கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அவர் உறுதியாக இருக்கிறார், கொஞ்சமும் பேக் சைடு ஆகாத வாழ்க்கை. நீங்கள் இந்த நெகிழ விடாதிருத்தல் அப்படின்றதுக்கு ஒரு சில ஆங்கில வேதாமத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டு நாட் கிவ் அப். நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸில் ஓடுற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரேஸில் போயிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, கிவ் அப் பண்ணாத, விட்டு கொடுக்காத, டோன்ட் கிவ் அப். டோன்ட் கிவ் அப் அப்படின்னா நீ என்ன பண்ணாத, கொஞ்சம் மனசு அப்படியே ஐயோ நம்மளால் முடியாது போலுக்குதே அப்படின்னு நினச்சிடாத. முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும். இதான் பாசிட்டிவ் திங்கிங்கில் ஓடிட்டுருக்கு மக்கள். அப்போ இன்றைக்கி ஆவியான நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ என்ன பண்ணாத, விட்டு கொடுத்துடாத, விட்டு கொடுத்துடாத. இன்னும் அந்த கிவ் அப்ன்ற வார்த்தைக்கு பேஷன்சின்னா என்னது, பொறுமையாக சகித்து, பொறுமையாக இருத்து. பொறுமை இன்னைக்கு நமக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. நினச்சா அதான் இப்போ பழமொழி சொல்லுவாங்க, கல்யாணமான அடுத்த நாள் சொல்லுங்களேன், பழமொழி தெரியாதோ, கல்யாணம் ஆயிட்டு அடுத்த நாளே பிள்ளைய பெற்றுடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆசைப்படுறார். ஆண்டவர் நம்மளை உயர்த்த நிச்சயமாக உயர்த்துவார். நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கே எல்லாம் நடந்துடணும். வானம் திறந்து பொதுன்னு எல்லாத்தையும் கொட்டி, நான் அதெல்லாம் கொட்ட மாட்டார். ஒரு நீதிமான் எப்படி வளருவானா, பனைமடை எப்படி வளரும், அது வளர்றது உங்களால் பார்க்க முடியுமா? ரொம்ப ஸ்லோ க்ரோத் தான். ஆனால் அது வளர்ந்து நின்றுச்சுன்னா யாரும் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. உங்கள் க்ரோத் ஸ்லோவாக இருக்கோங்க, மெதுவாக தான் இருக்கும், அது யாரும் நிர்ணயிக்கவே முடியாது. அது உங்கள் கண்ணுக்கே தெரியாது நீங்கள் வளர்கிற விதம். ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து நான் எங்கே வந்துட்டேன்ப்பா,
நான் எங்கேயோ கடந்தேன், இப்போ நான் இங்கே வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. அந்த அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, யோசேப்பு தரிசனம் கண்டது 17 வயசில். அவர் ராஜாவா நின்னது எந்த வயசில் தெரியுமா? எந்த வயசுலங்க? 30 தான். 15 வருஷம் அவர் கடந்து வந்தார். தரிசனம் கண்ட அன்னைக்கே அவனை ராஜாவா ஆண்டவர் நிற்க வைக்கல. தரிசனம் பண்ண அடுத்த நாளே என்னாச்சு? அடி உத தான் குழியில் தூக்கி போட்டாங்க. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருக்கணும். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுறாருன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பதை பொறுமையாக காத்திருந்து பெற்றுக்கொள்கிற அனுபவம் வேணும். இன்னைக்கே நடந்தணும், இப்போவே நடந்தணும். கடவுள்கிட்ட கேட்டேன் கிடைக்கலங்க. பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. காரியம் சித்திக்கும். அல்லேலூயா. காரியம் சித்திக்கும். இங்கே சொல்ல வெயிட்டிங். சோர்வடையாமல் இருங்க, பொறுத்து இருங்க, பொறுமையாக சகிங்க, அமைதியாக இருங்க. இந்த காரியங்களை உங்கள் மனதில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதம் இந்த பொறுமையாக இருக்க முடியாது, சோர்வு வரும், நம்மளால் தாங்கிக்க முடியாது, இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரலாம். ஸோ அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கணும். அல்லேலூயா. தேவச்சனமே, நமக்கு ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சண்டைக்கு சண்டை போகிறது ரொம்ப ஈஸி, அப்படிதாங்களே? நீ ஒரு வார்த்தை பேசுனா நான் ஒரு வார்த்தை பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை பேசும்போது நான் அமைதியாக இருந்து கேட்குறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை செய்கிறவங்க தான் பாக்கியவதி. அல்லேலூயா சொல்லுங்க. யார் அமைதியாக இருக்க போகிறீங்களோ அவங்க தான் பாக்கியவதி. உங்களுக்கு துரோகம் பண்ணுற மனுஷனை பார்த்து ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் தான் பாக்கியவதி. இந்த மாதம் அந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறேன். அதுதான் உங்களோட கிரியை. ஆண்டவர் உங்ககிட்ட அந்த கிரியை எதிர்பார்க்குறார். உங்கள் கையின் கிரியைகள், உங்கள் செய்கைக்கு தக்க வெகுமதி. வெகுமதி என்பது செய்கிற கிரியைக்கு கூலி என்பது எப்படி இருக்கும்? கூலி என்ன நிர்ணயிச்சுதோ அதுதான் கிடைக்கும். வெகுமதி என்பது அளவிட முடியாதது, அது அளவிடவே முடியாது. சாலமோன் அந்த சேபாவின் ஸ்திரீ, அந்த ராஜஸ்திரீக்கு வெகுமதி கொடுத்தாலும் அதை யாரும் அளக்கவே முடியலையாம். அவள் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தா, ஆனால் அதை விட பல மடங்கு அவர் வெகுமதிகளை அந்த ராஜஸ்திரீக்கு கொடுத்தார். வெகுமதி என்பது அளவிட முடியாது அந்த வார்த்தை. கூலி என்பது நீங்கள் உழைக்கிறதுக்கு ஏற்ற பலன். வெகுமதி என்பது என்ன? நீங்கள் வேலை செஞ்சதுக்கும் மிஞ்சி. இப்போ நீங்கள் ஒரு மாதம்லாம் வேலை செஞ்சால் 10,000 சம்பளம் கிடைக்கும்ன்றது உங்களுக்கு கூலி. 1,00,000 கிடைக்கும் என்பது நிர்ணயிக்கப்படாத ஒன்று, உங்களுக்கு சொல்லப்படாத ஒன்று, அந்த வெகுமதி. இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா போராட்டத்துலேயும் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்களோ நல்லா தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த உபத்திரவம், பிள்ளையால் இருக்கட்டும், புருஷனால் இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கிற மக்களால் இருக்கட்டும், இல்லை சுற்றி இருக்கிறவங்களால இருக்கட்டும், நீங்கள் போகிற வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும். ஏன்னா இங்கே ஜாதிக்கு ஜாதி சண்டை, பட்டணத்துக்கு பண்ணுற நெருக்கம், சமாதான குலைச்சல் எல்லாம் சொல்லிச்சு இல்லையா? ஸோ இப்படி எது வந்தாலும் அந்த டைமில் நீங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பலன். அல்லையா சொல்லுங்கள். புரிஞ்சிச்சாங்க? புரிஞ்சிச்சா இல்லைங்களாங்க? இந்த மாதம் அதுதான் உங்களுக்கு பலன். நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா காரியங்களும் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறீங்க, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க. சண்டைக்கு சண்டை, உபத்திரவத்துக்கு உபத்திரவம், போராட்டத்துக்கு போராட்டம், அப்படியா? இதெல்லாம் இருப்போம். கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்வார். கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவே இல்லை. எந்த மனுஷெல்லாம் என்னை கைவிட்டுட்டு போகலாம், அவர் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். உங்கள் கண்கள் இதெல்லாம் பார்க்கும். உங்கள் கண் இந்த மாதம் இதெல்லாம் பார்க்க போகுது. மனுஷங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க, உங்களை விட்டு விலகி போவாங்க, உங்களை கைவிடுவாங்க. உலகமே உங்களை கைவிடுறத போல கூட காணப்படலாம். ஆனால் யார் கைவிட மாட்டார்? கர்த்தர் கைவிட மாட்டார் என்கிற ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக நின்று உங்கள் செயலை அவருக்கு முன்னால் காட்ட போகிறீங்க பாருங்க. இதில் ஸ்பெஷலாக அதனால தான் ஆண்டவர் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம் அப்படி டேரெக்டாக சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம்ல. நாங்கள் ஒரு வார்த்தை நடுவில் போடுவார். என்ன போடுவார்? அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெறுவான். அதுதான் ஆண்டவர் இந்த மாதம் உங்ககிட்ட எதிர்பார்க்க போகிறார்.
யாரெல்லாம் உங்கள் உத்தமத்தை காத்து நிற்க போகிறீங்க? இதெல்லாம் நாளைக்கு இன்னும் விரிவாக நம்ம பார்க்கலாம். நாளை தின செய்தியில் இன்னும் ஆசா ராஜா எப்படியெல்லாம் தேவனுக்கு செயல்பட்டார் என்பதை நாம் இந்த வசனத்தின் விரிவாக்கத்தை நாளைக்கு பார்க்கலாம்.